ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அவர் எதிர்பார்க்குற மாதிரி, அவர் மனசை தொடுற மாதிரி என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம வெண்ணிலா ஞாபகத்துக்கு வராங்க. வெண்ணிலாவை தான் ஒரு வேளை அவர் எதிர்பார்ப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வெண்ணிலா உயிரோடு இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. நம்ம தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, அதுவே கூட நடந்தாலும் நடக்கட்டும், நமக்கு அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவர் மனசை தொடுற மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வெண்ணிலாவாக தான் இருக்கணும். அவருமே அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். உடனே நம்ம காவேரி விஜயை கூட்டிகிட்டு நம்ம வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிற காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பர்த்டேக்கு உங்கள் மனசை தொடுற மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ண சொன்னீங்கல்ல, அதனால தான் அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு இப்போவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, காவேரி எதையோ ஒன்று நமக்காக ரெடி பண்ணியிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததுமே நம்ம விஜய் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. வெண்ணிலா உயிரோட இருக்கா காவேரி? வெண்ணிலா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம காவேரி இருந்துட்டு, எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, அதனால தான் நான் அழுதுகிட்டே இருந்தேன். சரிங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு வெண்ணிலானா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நான் வெண்ணிலா கிட்டே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா கிட்டே போயிட்டு, வெண்ணிலா என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயை பார்த்ததுமே நம்ம வெண்ணிலா ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி மனசே தாங்கலை. இருந்தாலும் நம்ம விஜய்க்கு பிடிச்ச மாதிரி வெண்ணிலாவை நம்ம காட்டிட்டோம், இதுக்கப்புறம் அவர் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம விஜய் வந்து வெண்ணிலா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு வெண்ணிலா, ஏன் நீ என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. நம்ம விஜயும் காவேரியும் தான் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி